Very good morning students. இப்போ நம்ம இந்த வீடியோல பார்க்கக்கூடிய கான்செப்ட் டூ ஸ்ட்ரோக் பெட்ரோல் இன்ஜின் அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அதோட அனிமேஷன் வீடியோ நம்ம இந்த வீடியோ மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிற போறோம். இந்த டாபிக் எந்த சப்ஜெக்ட்ல கவர் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ME 8493 தெர்மல் இன்ஜினியரிங் 1ல யூனிட் நம்பர் 3ல நம்ம டூ ஸ்ட்ரோக் பெட்ரோல் இன்ஜின் கான்செப்ட் கொடுத்திருப்பாங்க. அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல நம்ம கோ த்ரூ பண்ண போறோம். இந்த இமேஜ் தான் பாத்தீங்கன்னா டூ ஸ்ட்ரோக் பெட்ரோல் இன்ஜினோட இமேஜ் நான் உங்களுக்கு தெரியறதுக்காக நான் கொடுத்திருக்கேன். நான் faculty in charge this is T Suresh, assistant professor, department of mechanical engineering. Another faculty in charge Mr. P Prabhu, Kamaraj College of Engineering and Technology. Now let's see about the working principle of two stroke petrol engine. Okay, இது just ஒரு introduction மாதிரி நான் கொடுத்திருக்கேன். This is the one type of IC engine. ஏன்னா IC engine அப்படினாலே உங்களுக்கு தெரியும் internal combustion engine. Combustion of fuel takes place inside the engine cylinder. We call it as IC engine. அதுல ரெண்டு கிளாசிபிகேஷன்ஸ் இருக்குப்பா. ஒன்னு 4 ஸ்ட்ரோக் இருக்கும், இன்னொன்னு 2 ஸ்ட்ரோக் இருக்கும். ஸ்ட்ரோக் அப்படினாலே உங்களுக்கு என்னன்னு தெரியும், பிஸ்டன் travels from either TDC to BDC or BDC to DDC. இந்த மாதிரி மூவ்மெண்ட்ல இருக்குனாலே அதுக்கு பேர் தான் நம்ம ஸ்ட்ரோக். அப்ப 4 ஸ்ட்ரோக் அப்படின்னா பிஸ்டன் 4 டைம்ஸ் DDC ல இருந்து BDC க்கும் BDC ல இருந்து TDC க்கும் இந்த மாதிரி டிராவல் ஆயிட்டே இருக்கும். பை யூசிங் ஆஃப் கீழ கிராங்க் ஷாஃப்ட் அட்டாச் பண்ணிருப்பீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அப்ப 2 ஸ்ட்ரோக் இருக்கு அப்படினாலே அப்ப பிஸ்டனோட மூவ்மெண்ட் எப்படி இருந்திருக்கும், ஃபர்ஸ்ட் 2 ஸ்ட்ரோக் பெட்ரோல் இன்ஜின் பார்த்துட்டு இருக்கோம். அதுல மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் BDC ல இருந்து TDC க்கு போகும், அப்புறம் TDC ல இருந்து BDC க்கு வரும். இதுதான் அதோட மூவ்மெண்ட் உடைய பொசிஷன். இதே 4 ஸ்ட்ரோக் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் TDC ல இருந்து BDC, திரும்பி BDC ல இருந்து TDC, அகைன் TDC to BDC, BDC to TDC. இந்த மாதிரி ஒரு 4 ஸ்ட்ரோக் கான்சிக்வன்ஸா போயிட்டே இருக்கும். 2 ஸ்ட்ரோக் அப்படினாலே நம்மளுடைய ஃபர்ஸ்ட் எய்ம் உங்களுடைய பிஸ்டன் travels from BDC to TDC. நெக்ஸ்ட் ஸ்ட்ரோக் TDC to BDC. இதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அதுதான் இப்படி கொடுத்திருக்கேன் நானு. அப்வர்ட் ஸ்ட்ரோக் அப்படின்னா இங்க என்னன்னு பாத்துக்கோங்க. டவுன்வர்ட் ஸ்ட்ரோக் அப்படின்னா இது நான் கொடுத்திருக்கேன், நீங்க நோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாருங்க, 4 ஸ்ட்ரோக் இன்ஜினை பொறுத்தளவு கிராங்க் ஷாஃப்ட் ரெண்டு தடவை நம்ம ரொட்டேட் ஆகினா மட்டும்தான் நமக்கு ஒரு பவர் ஸ்ட்ரோக் கிடைக்கும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா 2 ஸ்ட்ரோக் பெட்ரோல் இன்ஜின்ல every revolution of crankshaft we can able to get one power stroke. crankshaft ஒவ்வொரு ரொட்டேஷன் ரொட்டேட் ஆகும்போது நமக்கு one power stroke இங்க கையில கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதுக்கப்புறம் பாருங்க, இங்க என்னென்ன போர்ட் யூஸ் பண்றாங்கன்னு பாருங்க. இது இன்லெட் போர்ட், எக்ஸாஸ்ட் போர்ட், டிரான்ஸ்ஃபர் போர்ட். போர்ட்ன்றது ஒரு ஜஸ்ட் ஒரு ஓப்பனிங். இதை ஆபரேட் பண்றதுக்கு there is no need of special mechanisms. ஓகேவா? அது அங்க பாத்தீங்கன்னா 4 ஸ்ட்ரோக் பெட்ரோல் இன்ஜின்ல நீங்க பார்க்கும்போது அது இன்லெட் வால்வ் இருக்கும், எக்ஸாஸ்ட் வால்வ் இருக்கும். அதை ஆபரேட் பண்றதுக்கு ஸ்ப்ரிங் யூஸ் பண்ணுவாங்க, கேம் ஷாஃப்ட் யூஸ் பண்ணுவாங்க. அந்த அட்டாச்மெண்ட்லாம் இங்க எதுவுமே கிடையாது. ஓகேவா? அதுக்கப்புறம் பாருங்க, இங்க எங்க அப்ளை ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்மாலர் கெபாசிட்டி மோட்டார் சைக்கிள்ஸ், மொப்பட்ஸ் எல்லாத்துலயுமே இந்த 2 ஸ்ட்ரோக் பெட்ரோல் இன்ஜின் தான் அப்ளை ஆயிட்டு இருக்கு. ஓகேவா? 4 ஸ்ட்ரோக் பொறுத்தளவு உங்களுக்கு சொல்லணும்ல, ஹெவி வெஹிக்கிள்ஸ் எல்லாமே 4 ஸ்ட்ரோக் தான். ஸ்மாலர் கெபாசிட்டி எல்லாமே 2 ஸ்ட்ரோக்ல ஆப்ரேட் ஆகுது. ஓகேவா? Students, through this slide we are going to see about the working principle of two stroke petrol engine. இப்போ 2 ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு ஞாபகம் வரணும் அப்வர்ட் ஸ்ட்ரோக் அண்ட் டவுன்வர்ட் ஸ்ட்ரோக். இந்த லே அவுட் நீங்க டிரா பண்ணணும்ப்பா. அப்வர்ட் ஸ்ட்ரோக் அப்படின்னா பிஸ்டன் எங்க இருந்து எங்க டிராவல் ஆயிருக்குன்னு உங்க மைண்ட்ல வந்திருக்கும். அப்ப பாட்டம்ல இருந்து டாப்புக்கு, அப்ப BDC ல இருந்து TDC, அது அப்வர்ட் ஸ்ட்ரோக். டவுன்வர்ட் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லும் போது அப்ப TDC ல இருந்து BDC, இந்த ரெண்டு ஸ்ட்ரோக் மூலமா தான் இந்த 2 ஸ்ட்ரோக் பெட்ரோல் இன்ஜின் ஆப்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்ப என்ன சொல்றதுன்னா, இப்ப ஒவ்வொரு இன்ஜின் காம்போனன்ட் உடைய ஃபங்க்ஷனையும் நான் சிம்பிளா உங்களுக்கு சொல்லிடுறேன். நானு அது போக என்னென்ன டெர்மினாலஜி இன்வால்வ் இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். நானு ஃபர்ஸ்ட் டெர்மினாலஜி பார்த்துட்டு காம்போனன்ட்ஸ் ஃபங்க்ஷன் பார்த்துருவோம். ஓகேவாப்பா? ஃபர்ஸ்ட் டெர்மினாலஜி TDC பா. ஃபர்ஸ்ட் TDC இந்த சென்ஸ் உங்களுக்கு தெரியும், டாப் டெட் சென்டர். அப்ப topmost position of piston inside the engine cylinder we call it as TDC. அப்ப piston upward directionல டிராவல் ஆயிட்டு வரும்போது அந்த TDCன்ற பொசிஷனை தாண்டி அதனால மேல டிராவல் பண்ண முடியாது. ஓகேவாப்பா? இது ஃபர்ஸ்ட் டெர்மினாலஜி. BDC is nothing but bottom dead center, bottommost position of piston inside the engine cylinder we call it as BDC. அப்ப அதே மாதிரி தான் பிஸ்டன் பாட்டம் டைரக்ஷன்ல டிராவல் பண்ணிட்டு
விட்டுட்டு வரும்போது அதனால இந்த பிடிசின்ற பொசிஷனை தாண்டி கீழே டிராவல் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் பாருங்க இந்த இன்ஜின் டயமீட்டர்னு சிலிண்டர் டயமீட்டர்னு சொல்றோம்ப்பா, இது வந்து டயமீட்டர்னு சொல்லலாம். அது அப்படி இல்லை, அந்த இன்சைட் டயமீட்டர் ஆஃப் இன்ஜின் சிலிண்டர் வி கால் இட் அஸ் போர். அப்போ வந்து டி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த போரோட சிம்பிள் வந்து டி அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்மால் டி இல்ல வந்து கேபிட்டல் டி, எப்படி நோட்டேட் பண்றாங்களோ நீங்க எடுத்துக்கலாம். நம்ம போர் அப்படின்னா இன்சைட் டயமீட்டர் ஆஃப் இன்ஜின் சிலிண்டர் வி கால் இட் அஸ் போர். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த டிடிசிக்கும் இந்த பிடிசிக்கும் இடைப்பட்ட வால்யூம் வந்து சொட்டு வால்யூம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா π/4 d squared into L. Dன்றது வந்து டயமீட்டர் ஆஃப் சிலிண்டர், Lன்றது வந்து ஸ்ட்ரோக் லென்த். அப்ப வந்து டிடிசிக்கும் பிடிசிக்கும் உள்ள கேப்புக்கு பேர் தான் சொட்டு வால்யூம். அதுக்கப்புறம் பாருங்க இந்த எலிமெண்ட் இருக்குல்லப்பா, இது பேர் வந்து சிலிண்டர் ஹெட். இந்த சிலிண்டர் ஹெட்டுக்கும் டிடிசிக்கும் உள்ள இந்த சின்ன கேப்புக்கு பேர் தான் கிளியரன்ஸ் வால்யூம். அப்போ வந்து ரெண்டு வால்யூம் இருக்குடா, டிடிசி அண்ட் பிடிசி. அப்போ அது பேரு சொட்டு வால்யூம். டிடிசிக்கு டாப்ல சிலிண்டர் ஹெட்டுக்குரிய சின்ன வால்யூமுக்கு பேர் தான் கிளியரன்ஸ் வால்யூம். அப்ப இந்த ரெண்டு வால்யூமே ஆட் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து டோட்டல் வால்யூம் கிடைச்சிரும். இதுதான் தட்ஸ் ஆல் அபௌட் தி டெர்மினாலஜிஸ் இன்வால்வ்ட் இன் தி எங்கன்னா 2 stroke பெட்ரோல் இன்ஜின். ஓகேவாப்பா. இதுக்கப்புறம் பாருங்க இதுல வந்து என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்குன்னு பாருங்க. நம்ம 4 stroke அப்படின்னு சொன்னோம்னா இன்லெட் வால்வு, எக்ஸாஸ்ட் வால்வ்னு சொல்லி ரெண்டு வால்வு வந்து பார்த்திருப்போம். த்ரூ திஸ் வால்வ் வழியா வந்து ஏர் ஃபியூல் மிக்சர் எல்லாம் உள்ள வந்திருக்கும், ஆபரேஷன் நடந்திருக்கும். இப்போ வந்து இங்க வந்து எந்த வால்வு எதுவுமே கிடையாதுப்பா, ஜஸ்ட் ஒரு போர்ட் அப்படின்னு சொல்றாங்க. இன்லெட் போர்ட், எக்ஸாஸ்ட் போர்ட், டிரான்ஸ்ஃபர் போர்ட். ஓகேவாப்பா. இந்த போர்ட் வந்து போர்ட்ன்றது ஜஸ்ட் ஒரு ஓபனிங் பேசேஜ். அதை வந்து ஆபரேட் பண்றதுக்கு there is no need of special mechanisms. there is no special இதுக்கு வந்து எந்த விதமான ஸ்பெஷல் மெக்கானிசமும் தேவையில்லை ஆபரேட் பண்றதுக்கு. ஜஸ்ட் ஒரு ஓபனிங் பேசேஜ். இது ஓபன்ல இருக்கும்போது ஏதோ ஒரு சம்திங் வந்து ஃபியூல் எலிமெண்ட் வந்து உள்ள டிராவல் ஆக போகுது, க்ளோஸ்ல இருக்கும்போது அது க்ளோஸ்ல இருக்க போகுது. இது மட்டும் தான். ஓகேவாப்பா. ஜஸ்ட் ஒரு ஓபனிங் பேசேஜ் அப்படின்றத ஞாபகம் வச்சுங்கப்பா. இப்போ வந்து நம்ம 3 போர்ட் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் எலிமெண்ட் யாருப்பா இருக்கா, இங்க இருக்கக்கூடிய பிஸ்டன். பிஸ்டனுடைய முக்கியமான யூசேஜ் வந்து இன்ஜின் சிலிண்டருக்குள்ள வரக்கூடிய ஏர் ஃபியூல் மிக்சரை வந்து கம்ப்ரஸ் பண்றதுக்காக இந்த பிஸ்டன் வந்து சிலிண்டருக்குள்ள வந்து ரெசிப்ரோகேட்டிங் மோஷன்ல மூவ் ஆயிட்டு இருக்கு. ரெசிப்ரோகேட்டிங் மோஷன்னாலும் சரி இல்ல அப் அண்ட் டவுன் மோஷன்னாலும் சேம் மீனிங் தான்ப்பா. ஓகேவாப்பா. கீழே வந்து கிராங்க் ஷாஃப்ட்ன்ற ஒரு ரொட்டேட்டிங் எலிமெண்ட் இருக்கு. இதனால 360 டிகிரி ரொட்டேட் ஆக முடியும். இந்த கிராங்க் ஷாஃப்ட்டையும் பிஸ்டனையும் கப்பல் பண்ணிருக்கிறது வந்து கனெக்டிங் ராட். அது உங்களுக்கு தெரியும். கனெக்டிங் ராட்ல ரெண்டு எண்ட் இருக்குப்பா. ஒன்னு வந்து லார்ஜர் எண்டு, இன்னொரு எண்டு வந்து ஸ்மாலர் எண்டு. இந்த ஸ்மாலர் எண்டும் பிஸ்டனும் எதனால கப்பல் பண்ணிருப்போம்னா பிஸ்டன் பின் அப்படின்ற எலிமெண்ட்னால கப்பல் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து கனெக்டிங் ராடுடைய லார்ஜர் எண்டும் கிராங்க் ஷாஃப்ட் உடைய எண்டும் எதுல கப்பல் பண்ணிருக்கோம்னா கிராங்க் பின் அப்படின்றது மூலமா நம்ம கப்பல் பண்ணிருக்கோம். ஓகேவாப்பா. அப்ப கனெக்டிங் ராடுனா அது வந்து ரெண்டையும் வந்து கனெக்ட் பண்ணுது அப்படின்ற மீனிங். யார் ரெண்டையும் கீழே இருக்கக்கூடிய கிராங்க் ஷாஃப்டையும் டாப் மோஸ்ட் பொசிஷன் இருக்கக்கூடிய பிஸ்டனையும் கனெக்ட் பண்ண போகுது. ஓகேவாப்பா. இப்ப வந்து ஓரளவுக்கு வந்து எல்லா காம்பனன்ட் பத்தி நம்ம வந்து பார்த்துட்டோம், என்னென்ன டெர்மினாலஜி இருக்குன்னு பார்த்தாச்சு. இப்ப ஆபரேஷனுக்குள்ள என்டர் ஆயிரும். ஓகேவா. இப்ப ஃபர்ஸ்ட் ஆபரேஷன் என்ன ஆபரேஷன், அப்வர்ட் ஸ்ட்ரோக். சிம்பிள்டா. அப்ப அப்வர்ட் ஸ்ட்ரோக் அப்ப பிஸ்டன் வந்து எங்க இருந்து கீழ இருந்து மேல போகுதா, கீழ இருந்து மேல போகுது நம்ம எப்பவுமே சொல்லக்கூடாது, பாட்டம்ல இருந்து டாப்புக்கு டைரக்ஷன் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப பிடிசில இருந்து டிடிசியை நோக்கி டிராவல் ஆயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கீழே வந்து அப்ப கிராங்க் ஷாஃப்ட் வந்து ஒரு 180 டிகிரி ரொட்டேட் ஆயிருக்கும். என்னென்னலாம் சொல்றோம்ன்றத நோட் பண்ணிக்கப்பா. டியூரிங் தி அப்வர்ட் ஸ்ட்ரோக் piston will move from BDC to TDC. At the time both transfer port and exhaust port kept at closed condition. Only inlet port is in open condition. At the time air fuel mixture enters into your engine crankcase. அதனால ஞாபகம் வச்சுங்க. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரோக்ல நம்ம நடக்கக்கூடியது வந்து. அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரோக்ல இன்னொரு பாயிண்ட் நீங்க ஆட் பண்ணணும். டியூரிங் தி அப்வர்ட் ஸ்ட்ரோக் ஆல்ரெடி என்டர்ட் ஏர் ஃபியூல் மிக்சர் கெட்ஸ் கம்ப்ரஸ்ட். இந்த பாயிண்ட்ஸ் தான் முக்கியமான பாயிண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் என்ன செய்ய போறோம், பிஸ்டன் வந்து பிடிசில இருந்து டிடிசிக்கு டிராவல் ஆகுதுன்னு எழுத போறோம். அப்ப நெக்ஸ்ட் என்ன செய்ய போறோம், அதுக்கப்புறம் வந்து ஆல்ரெடி என்டரான ஏர் ஃபியூல் மிக்சர் கெட்ஸ் கம்ப்ரஸ்ட். இது செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் வந்து போத் டிரான்ஸ்ஃபர் போர்ட் அண்ட் எக்ஸாஸ்ட் போர்ட் kept at closed condition. இது வந்து தேர்ட் பாயிண்ட். fourth point, only inlet port will be in open condition at the time air fuel mixture enters into your engine crankcase. இதுதான்ப்பா உங்களுடைய அப்வர்ட் ஸ்ட்ரோக் உடைய அப்சர்வேஷன்ஸ். அப்ப வந்து கீழ இருந்து மேல டிராவல் ஆயிருக்கா, இல்ல பாட்டம்ல இருந்து டாப்புக்கு டிராவல் ஆயிருக்கு. அப்ப வந்து கீழ வந்து கிராங்க் ஷாஃப்ட் வந்து ஒரு 180 டிகிரி ரொட்டேட் ஆயிருக்கு. ஓகேவாப்பா. இப்ப வந்து டியூரிங் தி அப்வர்ட் ஸ்ட்ரோக் வி கிரியேட்டிங் கம்ப்ரஷன் ஒன்லி. நம்ம வந்து ஏர் ஃபியூல் மிக்சரை ஜஸ்ட் வந்து கம்ப்ரஸ் மட்டும் தான் பண்ணிருக்கோம். ஓகேவாப்பா. மத்த எதுவுமே நம்ம பண்றது இல்ல. இந்த ரெண்டு போர்ட்டும் க்ளோஸ்ல வச்சுக்கிட்டோம். இந்த போர்ட் வழியா ஏர் ஃபியூல் மிக்சர் வந்து இன்ஜின் சிலிண்டருக்குள்ள அப்படியே ஃபில் ஆகி இந்த ஸ்பேஸ்
இந்த ஸ்பேஸ் ஃபுல்லாவே வந்து யாரு ஃபுல் அப் ஆயிருக்கா, உங்களுடைய ஏர் ஃபியூல் மிக்சர் ரெடியா இருக்கு. இப்போ இது யாரு நெக்ஸ்ட் ஸ்ட்ரோக் யாரு, டவுன்வர்ட் ஸ்ட்ரோக். அப்ப கம்ப்ரஷன் முடிஞ்ச உடனே நமக்கு என்ன நடக்கும், பவர் ஸ்ட்ரோக். அப்போ வந்து எண்ட் ஆஃப் தி கம்ப்ரஷன் ஸ்ட்ரோக் ஸ்பார்க் பிளக் வில் பி ஆக்டிவேட்டட். அதனால ஞாபகம் வச்சுங்க. அப்ப இந்த கம்ப்ரஸ்டு ஏர் ஃபியூல் மிக்சர்ல ஒரு சின்ன ஸ்பார்க் பட்ட உடனே நமக்கு வந்து என்ன செய்யுதுப்பா, இந்த இடத்துல கம்பஷன் கிரியேட் ஆயிரும். எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் பவர் புஷஸ் டவுன் தி பிஸ்டன் ஃப்ரம் டிடிசி ல இருந்து பிடிசிக்கு மூவ் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்ப கம்ப்ரஷன் முடிஞ்சோடனே பவர் ஸ்ட்ரோக்னால பிஸ்டன் வந்து டிடிசி ல இருந்து பிடிசிக்கு டிராவல் ஆயிட்டு இருக்கு. அட் த டைம் வந்து பவர் ஸ்ட்ரோக்கும் நடந்துட்டு இருக்கு. இங்க இருந்து எக்ஸாஸ்ட் கேஸ் எல்லாமே எக்ஸாஸ்ட் போர்ட் வழியா வெளியில போயிட்டு இருக்கு. அப்புறம் இங்க இருக்கக்கூடிய ஃப்ரெஷ் ஏர் ஃபியூல் மிக்சர் எங்க வருது பாருங்கப்பா, உங்களுடைய இன்ஜின் சிலிண்டருக்கு வருது த்ரூ டிரான்ஸ்ஃபர் போர்ட் வழியா. இப்போ வந்து டவுன்வர்ட்ல வந்துருச்சுல பிஸ்டனு, அப்போ வந்து எந்த ரெண்டு போர்ட் ஓபன்ல இருக்கு, டிரான்ஸ்ஃபர் அண்ட் எக்ஸாஸ்ட். அப்ப எக்ஸாஸ்ட் போர்ட் வழியா எக்ஸாஸ்ட் கேஸ் ஆட்டோமேட்டிக்கா வெளியில போயிட்டு இருக்கு. கீழே இருக்கக்கூடிய இந்த இருக்கக்கூடிய ஃப்ரெஷ் இங்க இருக்கக்கூடிய ஏர் ஃபியூல் மிக்ஸ் கிராங்க் கேஸ்ல இருக்கக்கூடிய ஏர் ஃபியூல் மிக்சர் கொஞ்சம் வந்து பிஸ்டன்னால கம்ப்ரஸ் ஆயிட்டு எது வழியா வெளியில உள்ள போகுதுப்பா, இந்த டிரான்ஸ்ஃபர் போர்ட் வழியா உங்களுடைய இன்ஜின் சிலிண்டருக்குள்ள டிராவல் ஆயிருச்சு. அப்ப சக்சனும் வந்துருச்சு. அப்போ டவுன்வர்ட் ஸ்ட்ரோக் அப்ப நம்ம வந்து எதெல்லாம் நம்ம வந்து கிரியேட் பண்றோம்னு பாருங்க. அப்ப கம்ப்ரஷன் முடிஞ்சிருச்சு இங்கிட்டு. அப்ப பவர் ஸ்ட்ரோக் கீழே டிராவல் ஆயிட்டு இருக்கு. அப்ப பேரலா எக்ஸாஸ்ட் போயிட்டு இருக்கு. அப்ப இங்க பேரலா வந்து இன்ஜின் சிலிண்டருக்குள்ள ஏர் ஃபியூல் மிக்சர் என்டர் ஆனா அதுக்கு பேர் என்னப்பா, சக்சன். அப்ப சக்சனும் கிரியேட் ஆயிருச்சு. அப்போ டவுன்வர்ட் ஸ்ட்ரோக் அப்ப உங்களுடைய அப்சர்வேஷன், first one the piston will move from TDC to BDC. At the time both transfer and exhaust port will be in open condition. All the exhaust gases are sent out to the atmosphere through the exhaust port, and then air fuel mixture enters into the engine cylinder through the transfer port. அதுக்கப்புறம் வந்து next வந்து இந்த exhaust இந்த inlet port will be in closed condition. இதுதான் உங்களுடைய அப்சர்வேஷன். அப்வர்ட் ஸ்ட்ரோக் அப்ப ஒன்லி ஏர் ஃபியூல் மிக்சரை கம்ப்ரஸ் மட்டும் பண்றோம். டவுன்வர்ட் ஸ்ட்ரோக் அப்ப கம்ப்ரஷனுக்கு அடுத்த ப்ராசஸ் யாரு, பவர் ஸ்ட்ரோக் வந்துரும். அதுக்கப்புறம் எக்ஸாஸ்ட் வெளியில போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து உள்ள வந்து இங்க இருக்கக்கூடிய ஏர் ஃபியூல் மிக்சர் அப்ப இந்த போர்ட் ஓபன் ஆன உடனே இது வழியா சக்சன்ல உள்ள வந்துருது. இது வந்து ஆபரேஷன் சொல்லி முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் உங்களுக்கு என்னன்னா ஒரு சின்ன 2 மார்க் கொஸ்டின் உங்களுக்கு கேட்கலாம். வாட் இஸ் மென் பை ஷார்ட் சர்க்யூட்டிங் அண்ட் வாட் இஸ் மென் பை ஸ்கேவெஞ்சிங் அப்படின்னு கேட்கலாம். அப்ப வந்து இப்ப வந்து ஷார்ட் சர்க்யூட்டிங் அப்படின்றது என்னன்னு பாத்துருவோம். இப்ப வந்து இந்த பொசிஷன் இருக்குல்ல, இந்த எலிமெண்ட் இருக்குல்ல, இந்த பிஸ்டனுடைய டாப் சர்ஃபேஸ்ல வந்து நம்ம என்ன இன்செர்ட் பண்ணி வச்சிருக்கோம், டிஃப்ளெக்டார் அப்படின்ற எலிமெண்ட் வந்து இன்செர்ட் பண்ணி வச்சிருக்கோம். இப்ப வந்து டிஃப்ளெக்டார்ன்றது எலிமெண்ட் இல்ல அப்படின்னா இந்த ஃப்ரெஷ் ஏர் ஃபியூல் மிக்சர் இந்த எக்ஸாஸ்ட் போர்ட் வழியா நமக்கு வந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்ப வந்து நமக்கு வந்து ஃப்ரெஷ் ஏர் ஃபியூல் மிக்சர் வெளியில போகுது அப்படின்னா நமக்கு தேவையான பெர்ஃபார்மன்ஸ் இன்ஜின்ல நம்மளால எடுக்க முடியாது, மைலேஜ் வந்து கிடைச்சிடாது. ஓகே, அப்ப என்ன செய்ய போறோம், அப்ப வந்து ஷார்ட் சர்க்யூட்டிங்னா என்னது, escaping of fresh air fuel mixture through the exhaust port, we call it as short circuiting. சிம்பிளா ஒரே வார்த்தையில சொல்லணும்னா இந்த fresh air fuel mixture exhaust port வழியா வெளியில போகுது அப்படின்னா அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் ஷார்ட் சர்க்யூட்டிங். அப்ப என்ன செஞ்சுட்டோம், to prevent short circuiting we are introducing deflector on the top surface of the piston. அப்ப வந்து இந்த மாதிரி மவுண்டன் மாதிரி ஒரு ஷேப்பை வச்ச உடனே இந்த வரக்கூடிய ஏர் ஃபியூல் மிக்சர் டைரக்டா அப்படி வெளியில போயிடாம இப்படி கொஞ்சம் மேல போய் நின்றும்பா. கொஞ்சம் இதோட ஃப்ளோ பாத்தை வந்து நம்ம வந்து அப்வர்ட்ல பண்ணி விட்டுறோம். ஏன்னா இதோட டைரக்ஷன் வந்து இப்படிதானே டிராவல் ஆகுது. அப்ப டைரக்டா இப்படி வெளியில போயிடாம இதை கொஞ்சம் மேல அனுப்பி விட்டுறோம். ஓகேவா, அப்ப வந்து ஏர் ஃபியூல் மிக்சருடைய எஸ்கேப்பிங் வந்து கொஞ்சம் வந்து நம்ம அரெஸ்ட் ஆயிருது. அப்ப டு பிரிவென்ட் ஷார்ட் சர்க்யூட்டிங் we are introducing deflector on the top surface of the piston. இந்த இதுக்கு பேர் வந்து ஷார்ட் சர்க்யூட்டிங் அப்படின்றது நீங்க தெரிஞ்சுக்கலாம். இதுக்கப்புறம் ஸ்கேவெஞ்சிங் அப்படின்னு என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்போ வந்து டியூரிங் தி டவுன்வர்ட் ஸ்ட்ரோக் அப்போ வந்து பிஸ்டன் வந்து கீழே வந்து டிராவல் ஆயிட்டு இருக்கும். எக்ஸாஸ்ட் போர்ட் வழி எக்ஸாஸ்ட் கேஸ் எல்லாம் வெளியில போயிட்டு இருக்கா. இப்போ வந்து எல்லா 100% எக்ஸாஸ்ட் கேஸ் வெளியில போயிருக்கும்ன்றது நம்மளால சொல்ல முடியாது. ஒரு 5% ஆஃப் எக்ஸாஸ்ட் கேஸ் வந்து டாப் ஆஃப் தி சிலிண்டர்ல இங்க அப்படியே இருக்கும்பா. அப்ப எரிஞ்சு போன கேஸ் தானப்பா. அப்ப வந்து பர்ன்டு கேஸஸ் உடைய டென்சிட்டி பாத்தீங்கன்னா ரொம்பவும் வந்து லைட் வெயிட்டா இருக்கும். ஓகேவாப்பா. அப்ப வந்து இங்க இருந்து வரக்கூடிய ஃப்ரெஷ் ஏர் ஃபியூல் மிக்சர் என்ன செய்யும்னா இதோட டென்சிட்டி ஜாஸ்தியா இருக்கும். அப்ப வந்து this fresh air fuel mixture pushes out the remaining exhaust gases present inside the engine cylinder through the exhaust port. We call it as scavenging. அப்படி அங்க உண்மையில இங்க இருக்கக்கூடிய ரிமைனிங் இருக்கக்கூடிய எக்ஸாஸ்ட் கேசஸ் வந்து இங்க இருந்து வரக்கூடிய ஃப்ரெஷ் ஏர் ஃபியூவல் மிக்சர் அது ஹை டென்சிட்டியில இருக்கும், அது வந்து புஷ் பண்ணி வெளியில தள்ளிடும்பா. இது உள்ள வந்தோடனே இங்க இருந்து வரக்கூடிய ரிமைனிங் இருக்கக்கூடிய ஏர் எக்ஸாஸ்ட் கேஸ் எல்லாமே இது வழியா வெளியில போயிடும். அந்த இதுக்கு பேர் தான் ஸ்கேவெஞ்சிங்.
Fresh air fuel mixture pushes out the remaining exhaust gases present inside the engine cylinder through the exhaust port. அப்படி இல்லைன்னா complete removal of exhaust gases we call it as scavenging எப்படினாலும் சொல்லிக்கலாம். இந்த ரெண்டு பினாமினாவும் டூ ஸ்ட்ரோக் பெட்ரோல் இன்ஜின் டூ ஸ்ட்ரோக் இன்ஜின்ஸ்னாலே இந்த ரெண்டு பினாமினா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்னு ஸ்கேவெஞ்சிங், இன்னொன்னு வந்து ஷார்ட் சர்க்யூட்டிங். ஸ்கேவெஞ்சிங்ன்றது இந்த ஃப்ரெஷ் ஏர் ஃபியூல் மிக்சர் அப்படியே வந்து எக்ஸாஸ்ட் போர்ட் வழியா எஸ்கேப் ஆகி வெளியில போறதுக்கு தான் ஷார்ட் சர்க்யூட்டிங். ஷார்ட் சர்க்யூட்டிங்கை ப்ரிவென்ட் பண்றதுக்காக நம்ம வந்து டிஃப்ளெக்டர் வச்சிருக்கோம். கம்ப்ளீட் ரிமூவல் ஆஃப் எக்ஸாஸ்ட் கேசஸ் அப்படின்றதுக்கு பேர் தான் நம்ம வந்து ஸ்கேவெஞ்சிங் அப்படின்னு சொல்லிடுறோம். ஓகே, அப்ப இப்போ வந்து so far we discussed about டூ ஸ்ட்ரோக் பெட்ரோல் இன்ஜினுடைய லேஅவுட் நம்ம பார்த்திருக்கோம். ஆபரேஷனும் நம்ம வந்து இங்க என்னுடைய ஸ்பீச்ல இருந்து நீங்க எடுத்துக்கலாம். என்னென்ன டூ மார்க்ல டெர்மினாலஜி வரும்ன்றதையும் நம்ம வந்து பார்த்து முடிச்சிருக்கோம். ஓகேப்பா. இப்போ வந்து டூ ஸ்ட்ரோக் டீசல் இன்ஜின் என்ன சார், இந்த வீடியோல பெட்ரோல் இன்ஜின் மட்டும் தான் சொல்லியிருந்தோம். டீசல் இன்ஜின்ல ஒரே ஒரு மாடிஃபிகேஷன் தான். ஏர் ஃபியூவல் மிக்சருக்கு பதிலா ஏர் என்டர் ஆக போது ஸ்பார்க் பிளக் ரிமூவ் பண்ணிட்டு ஃபியூவல் இன்ஜெக்டர் அந்த இடத்துல வந்து பொசிஷன் பண்ண போறீங்க. இது ஒன்னே ஒன்று தான் ஸ்லைட் மாடிஃபிகேஷன். மற்ற எல்லா ஒர்க்கிங் பிரின்சிபலும் அங்க என்ன அப்ளிகபிள் ஆகுதோ அதே தான் அப்ளிகபிள் ஆக போகுது. இங்க வந்து எண்ட் ஆஃப் கம்ப்ரஷன் fuel injector will be activated. By using a fuel injector, fuel will be injected with very high pressure. அப்ப ஆல்ரெடி பிரஷரைஸ்ட் ஏர் இருக்கு, வெரி ஹை பிரஷர்ல ஃபியூவல் இருக்கு, ரெண்டையும் கம்பஷன் நடக்கும், பவர் ஸ்ட்ரோக் கிரியேட் ஆகும். எல்லா ப்ராசஸும் சேமா வரப்போகுது. அதனாலதான் இந்த ஒரே ஸ்லைட்லயே வந்து சிம்பிளா வந்து டீசல் இன்ஜின் பத்தி நான் இங்க சொல்லியிருக்கேன் நானு. ஓகே okay, thank you for watching this video. In this video we discussed about two stroke petrol engine and two stroke diesel engine. ஓகே, நான் டூ ஸ்ட்ரோக் டீசல் இன்ஜினுக்கு அதோட டயக்ராம் எதுவுமே நான் இங்க உங்களுக்கு நான் காட்டல. அதோட டயக்ராம் எல்லாமே வந்து சேம் பெட்ரோல் இன்ஜினா இருக்கிறதுனால மாடிஃபிகேஷன் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்றது மட்டும் நான் கிளியரா வந்து நான் அந்த ஸ்லைட்ல கொடுத்துருந்தேன். அதை யூஸ் பண்ணி நீங்க கண்டிப்பா லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகேப்பா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ, குட் பை.